பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இது பணத்தை பற்றின ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற ஐடியா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஒருத்தர் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து ஊபர் ஓட்டுறாரு. ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன செலவு பண்ணி அப்படின்றத ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணிடுங்க. ஹவு டு சேவ் மணி. இன்னைக்கு பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒரு டிப்ஸும் அதுக்குண்டான சில இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஜினியரிங் வித் விஜயராம் ராஜா. ஸோ பணம் எப்படி சேவ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்ற மோடுக்குள்ளேயே இன்னும் நிறைய பேர் வரல. ஏன்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோல்ஸ் மைண்ட் செட் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு வர இன்கமே கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ இன்கம் இருக்குன்றது வந்து பிரச்சனை இல்லை. பட் அந்த இன்கம்மை தாண்டி நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற போது அவர் வந்து ஒரு 56 வயசில் ரிட்டையர் ஆகுறாரு இல்லைங்களா? ஸோ அவருக்கு வந்து ஒரு 30 வருஷமாக சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த 30 வருஷமாக சர்வீஸ் வந்து அவர் நல்லாவே ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாருன்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 வருஷம் நல்லா வேலை பார்ப்பார். அவர் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். இல்லை வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு 35 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் அவரால் வந்து 14 ஹவர்ஸ்லாம் அவரால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய டைமிங் அவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அப்போ கம்மியாகிட்டே வரும்போது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஒர்க்லேயும் கம்மியாகிட்டு வரும். இல்லைனா அவருக்கு வந்து வேலை வந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மாற்றங்கள் நடக்கும் இல்லைங்களா? ஸோ 30 வருஷமும் அவர் வந்து டே 1 எப்படி அவர் வந்து வேலை பார்த்தாரோ அதே மாதிரி அவரோட வாழ்நாள் முழுவதும் அவர் வேலை பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் ரிட்டையர் ஆகும்போது நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கே சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். சேவ்ன்றதை விட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் நம்ம ஜஸ்ட்டு உண்டியலில் போட்டு வைக்கிறது தான் சேவ் அப்படின்றத நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்தே நம்மளுக்கு பழக்கப்படுத்தியிருப்பாங்க. பட் உண்டியலில் போட்டு வைக்கிறதுல இனிமேட்டு வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் படி வந்து பார்த்தீங்கன்னா உண்டியலில் போடுறதுலாம் நீங்கள் வந்து பணம் மதிப்பில் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி ஒரு உண்டியலில் வந்து ஒரு 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு போட்டிங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அன்றைக்கி ரேட்டு படி இன்றைக்கி 100 ரூபாய்க்கு நீங்கள் போய் ஒரு லிட்டர் பெட்ரோல் போடலாம். ஸோ 10 வருஷம் கழித்து நீங்கள் போகும்போது அந்த 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 லிட்டருக்கு பெட்ரோல் கூட வருமானது சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி பணம் மதிப்பிழப்பு நடக்கும். ஸோ நம்ம வந்து பணத்தை சேவ் மட்டும் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ முதல்ல அந்த இன்வெஸ்ட்டு இந்த சேவ் இதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம பர்சனல் ஃபினான்ஸில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து யாருக்கு சூட் ஆகும், இது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கிற எல்லாருக்குமே இது சூட் ஆகும். ஏன் அப்படின்னா இது பணத்தை பற்றின ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற ஐடியா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து ஊபர் ஓட்டுறாரு, இல்லை ஓலா ஓட்டுறாரு, இல்லை வந்து ரேப்பிடோ இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு மாதம் 15,000 20,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்குடைய வீட்டு வாடகை, அவங்களுக்குடைய நீட்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் போக அவங்களுக்கு மாத கடைசியில் வந்து அவங்க அடுத்த மாதம் சேலரிக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மாத கடைசி ஒரு 25ஆம் தேதி 26ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் காசு இருக்காது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாதம் சம்பளத்துக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து எப்படி வந்து இந்த பணத்தை வந்து நம்மளால் வந்து சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்குமே வரும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதை ட்ராக் பண்ணணும். இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கீ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அது என்னத்துக்காக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு வாடகை கொடுத்ததா இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் போய் ஒரு டீ கடையில் டீ குடித்ததாக இருக்கலாம், இல்லை சினிமா தேட்டருக்கு போய் குடும்பத்தோட சினிமா பார்த்ததா இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு மாதம் ஒரு ஃபேமிலியிலேருந்து நீங்கள் எவ்வளோ வந்து
பணம் வெளியில் போகுது உங்ககிட்ட. ஏன்னா பணம் வர்றது வந்து உங்ககிட்ட ஒரு வாட்டி தான் வரும். இப்போ சேலரிடாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி இந்த மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டினாலும் சரி, உங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க, அந்த கம்பெனிலேருந்து பணம் வரும் இல்லைங்களா? ஆனால் நம்ம செலவுகள் வந்து நிறைய விதமான செலவுகள் இருக்கும். ஸோ ஒரு பெட்ரோல் போடுவீங்க, ரெண்ட்டு கட்டுவீங்க, இபி கட்டுவீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வெரைட்டியாக செலவு பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பணம் எங்கே அதிகமாக விரயமாகுது அப்படின்றது தெரியாது. ஸோ முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மளுடைய செலவுகளை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். இது அவசியமா? இதெல்லாம் போய் எதுக்கு ட்ராக் பண்ணிட்டு நம்ம பண்ணுற செலவு நம்மளுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பர்சனலாக ஒரு கல்யாணம் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 இயர்ஸில் நான் நிறையா வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் நோட்டில் எழுதியிருக்கேன், நான் வந்து பேக்கெட்டில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அதில் எழுதியிருக்கேன், நான் ஃபோன்லேயே நோட் பண்ணியிருக்கேன், இல்லை தனியாக ஒரு எக்ஸல் போட்டு அதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன், க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து டேப்பில் யூஸ் பண்ணி எங்கே போனாலும் அதை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அதில் இம்பார்ட்டண்ட்டாக தான் நான் இப்போ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் வந்து பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணுங்கன்னா, சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மோட் பிடிக்குது, உங்களுக்கு பேப்பர் பென்னுனா ஓகே, அது வெல் அண்ட் குட். பேப்பர் பென் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் கையால் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மனசில் பதியும். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இல்லை உங்களுக்கு பேப்பர் பென்லாம் எப்பயுமே கையில் வச்சுக்க முடியாது, நான் நிறைய இடத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்னா, உங்கள் ஃபோன்லேயே ஒரு எக்ஸல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஆப்போ இல்லை வந்து ஒரு நோட் பேடோ இல்லை வந்து வாட்எவர் அப்ளிகேஷன் யூ லைக், அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? என்ன செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன செலவு பண்ணீங்க அப்படின்றத ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதை ஒரு 1 month பண்ணுங்கள். இதை 1 month பண்ணதுக்கப்புறமா யூ வில் கம் டு நோ ஹவு மச் யூ ஆர் ஸ்பெண்டிங். ஓகேங்களா? எங்கே எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கே வருவீங்க. ஓகே, இவ்வளோ செலவாகுது, ஓ நான் வந்து பெட்ரோல் இவ்வளோ போடுறேன்னா, ஓ நான் வந்து வெளியில் போய் டீ கடையில் வந்து இவ்வளோக்கு நான் வந்து செலவு பண்ணுறேன்னா, நான் ஹோட்டல்ஸில் வந்து இவ்வளோ சாப்பிட்றேன்னா, நான் அவ்வளோலாம் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு தேட்டர் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு க்ராசரி கடைக்கு போகிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே வந்து நிறைய வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு ட்ராக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லைஃப்லேயே சொல்கிறேன், நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேட்ரி வாங்கலான்னு போனேன். ஓகேங்களா? ஒரு பேட்ரி வந்து ஒரு 2 பேட்ரி வாங்கலான்னு போனேன். நான் வெளியில் வரும்போது என்கிட்ட வந்த பில்லு வந்து 450 ரூபாய்க்கு மேலே. நான் வாங்க போனது 2 பேட்ரி தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பார்த்தோன்னே அது நல்லா இருக்குது, இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 450 ரூபாய்க்கு பில் போட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் இம்பல்சிவ் பை. அங்கே போயிட்டு நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவை கிடையாது, ஆனாலும் நம்ம வாங்கிட்டு வருவோம். அது வந்து இப்போ தான் பார்க்குறேன், உடனே வாங்கணும், அது வந்து பார்த்த உடனே வந்து வாங்கணும் அப்படின்றது தோன்றுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மார்க்கெட் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்றதை நீங்களே போய் ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்குங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா யூ வில் எண்ட் அப் வித் பையிங் அன்னெசரி திங்ஸ். ஸோ ஓகே, கம் டு த பாயிண்ட். பர்சனல் ட்ராக்கர் மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் 1 month வந்து செலவுகளை நோட் பண்ணுங்கள். அதில் எண்ட் ஆஃப் த மந்த் 30ஆம் தேதி 31ஆம் தேதி அதை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃபோட 2 பேரும் கலந்து பேசுங்க. எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு 25,000 ரூபாய் தான் மாதம் வருது உங்களுக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு இன்னும் கடனில் தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? திஸ் இஸ் மஸ்ட். ஸோ நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும், அதே மாதிரி கடன் கட்டியே ஆகணும், அதுக்கு நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்றது இன்னொன்று. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்னா, கடன் கட்டுறது, நான் கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை அடையிறதுக்கு தான் நம்ம இந்த பிளான்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்த்து, ஓகேங்களா, இந்த செகண்ட் மந்தில் நீங்கள் வந்து அந்த ட்ராக்கர் போட்டதில் எங்கெல்லாம் நீங்கள் அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பணம் வந்து சர்ப்ளஸாக போயிட்டுருக்குது அப்படின்றத ஒரு ஐடியா வரும். அது வந்து ஒரு 500 ரூபாயா இருக்கலாம், இல்லை ஒரு 100 ரூபாயா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 10,000 ரூபா இருக்கலாம், 20,000 இருக்கலாம். அது உங்களுடைய எக்ஸ்பென்ஸை பொறுத்து இருக்குது.
ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரூ. 25,000 சம்பாதிச்சுட்டு உங்கள் குடும்பத்திலேயே ரூ. 27,000 தான் வருது, ரூ. 30,000 வருதுன்னா உங்களால் கண்டிப்பாக மினிமம் ஒரு ரூ. 500 சர்ப்ளஸாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாமல். ஸோ அந்த ரூ. 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் முதல் படி. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ரூ. 500 நீங்கள் சிறுக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போ ரூ. 500 வச்சுருக்கேன், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது ஒரு செப்பரேட் டாபிக். அது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லிட முடியாது. ஸோ போய் ஸ்டாக்ஸில் பண்ணுங்கள், பாண்ட்ஸில் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம சிம்பிளாக அப்படி சொல்லிட முடியாது. அதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து பர்சனலாக ட்ராக் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸை. அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை நோட் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டை அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுங்கள், நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு கோல்டு சீட்டோ இல்லை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலாக என்ன இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு கோல்டு சீட் ரூ. 500 கோல்டு சீட் போடலாம். இல்லைனா வந்து ஒரு 5,000 உங்ககிட்ட இருக்குன்னா போயிட்டு ஒரு கிராம் கோல்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் தட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். ஓகேங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்குள்ளே வாங்க. அப்போ தான் வந்து யூ கேன் ரீச் யுவர் கோல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுவரையும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு ஃபார்வர்ட் இட் டு யுவர் சர்க்கிள். ஸோ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஜினியரிங் வித் விஜயராம் ராஜா. ஸோ ஹாவ் அ குட் டே.